இயக்குனர் வேலு பிரபாகரன் உடல்நலக் குறைவால ஜூலை 17ஆம் தேதி காலமாயிருக்காரு. அவருடைய வயது 68. தமிழ் சினிமா இயக்குனர் வேலு பிரபாகரன் உடல்நலக் குறைவால காலமாயிருக்காரு. கடந்த சில தினங்களாவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த இவர் ஜூலை 17ஆம் தேதி பிற்பகல் 12 மணி அளவுல சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காரு. வேலு பிரபாகரனுடைய மறைவுக்கு திரை உலகினர் பலரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. இவருடைய மறைவு தமிழ் திரை உலகினரை ரொம்ப பெரிய சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. 1980வது வருஷம் வெளிவந்த இவர்கள் வித்தியாசமானவர்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமா ஒளிப்பதிவாளரா அறிமுகமானாரு. இதைத் தொடர்ந்து 1989ல வெளிவந்த நாளைய மனிதன் அப்படின்ற படத்தின் மூலமா இயக்குனரா அவதாரம் எடுத்த வேலு பிரபாகரன் அந்த படம் ஹிட் ஆனதை தொடர்ந்து அதோடைய இரண்டாம் பாகத்தை அதிசய மனிதன் அப்படின்ற பெயர்ல 1990வது வருஷம் எடுத்தாரு. பின்னாடி ஆர்.கே. செல்வமணி தயாரிச்ச அசுரன், ராஜா கிளி அப்படின்ற 2 படங்களையும் இயக்கியவர் வேலு பிரபாகரன் தான். ஆனா இந்த 2 படங்களுமே படுதோல்வியை சந்திச்சது. அருண் பாண்டியனை வச்சு கடவுள், நெப்போலியன் நடிச்ச சிவன், சத்யராஜின் புரட்சிக்காரன் போன்ற படங்களை இயக்கிய வேலு பிரபாகரனுக்கு வெற்றி அப்படிங்கிறது எட்டாக்கனியாகவே இருந்திருக்கு. இதனால படம் இயக்குறதுல இருந்து விட்டு நடிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. அந்த வகையில 16, கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், கடாவர், பீட்சா 3, ரெய்ட், வெப்பன், கஜனா இந்த மாதிரியான பல திரைப்படங்கள்ல நடிச்சாரு. இவர் ஜெயா தேவி அப்படின்றவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா 2017வது வருஷம் தன்னுடைய 60வது வயதுல நடிகை ஷிர்லே தாஸ் அப்படின்றவங்கள 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நடிகை ஷிர்லே தாஸ் வேலு பிரபாகரனோட காதல் காதல் அப்படின்ற திரைப்படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. அவர் 60வது வயதுல நடிகையை 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டது அப்போ பெரிய பேசு பொருளாவும் இருந்துச்சு. இப்போ இந்த நிலையில அவர் உடல்நலக் குறைவால மரணம் அடைஞ்சிருக்கிற தகவல் திரை உலகினர் மத்தியில ரொம்ப பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.